ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயங்கார் ஸ்டைல் வந்து ரவா கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுறோம். ஆயில் போட்ட பிறகு ஆயில் வந்து நல்லா வந்து காயிடும். ஆயில் நல்லா காயிட்டும். ஸோ கடுகு சேர்க்கும். கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கிற நெல் இது, சீரகம் வந்து டைஜஷன் நெல் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஸோ நல்லா வந்து பொரிட்டோம். ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வந்து போடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். நல்லா வதங்கணும் அரிசியில். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து வெஜிடபிள்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடாயில் வந்து ஸோ இதில் வந்து உப்பு போட்டுக்கிட்டு வேண்டாம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு நம்ம வந்து அப்புறமா போட்டுக்கலாம். அப்போ லாஸ்ட்டில் பார்த்துட்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ கொத்தமல்லி வந்து போட்டு நல்லா வதங்கட்டும். டேஸ்ட்டுக்காக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து போட்டாக்கா கொஞ்சமாக நிறைய வேண்டாம், கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன், வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஸோ டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. டமாட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி அண்ட் தென் கேரட் இருந்தது, நான் அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு வந்து இதில் போட்டு வேக வச்சதுனால உப்பு வந்து பத்தலைன்னா வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச ரவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சலசலான்னு வந்து கொச்சின்னு இருக்குது. இந்த மாதிரி வந்து கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ரவை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும். ஸோ அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாட்டரெல்லாம் வந்து நல்லா வந்து இங்கிட்டு இருக்குது. ஸோ வாட்டரெல்லாம் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்படி கலக்கி விட்டு ஜஸ்ட் வந்து நான் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம்லேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா அந்த இந்த கிச்சடியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலி என் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்டிகுலர் அபவுட் லைக் இந்த ரவா உப்புமாவு இதுங்கெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம்திங் லைக் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால லைக் தே ப்ரிஃபர் டு ஈட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எந்த சமையல் செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கிட்ஸ் மைண்டில் வச்சு தான் செய்ய முடியுது. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு இம்மியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.